வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சோ உங்களுக்கு தெரியும், நான் வந்து பேக்கிங் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். குக்கீஸ் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா சரி அது அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம், சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அகரோல வந்து 6 லிட்டர்ஸ் OTG ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது ரொம்ப நாளா ஸ்டாக் அவுட்ல இருந்தது, இப்பதான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பவானி சிஸ்டர் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ எனக்கு வந்து டீல காஃபில வந்து தொட்டு சாப்பிடுற மாதிரி குக்கீஸ் பண்ணி கொடுங்க சிஸ்டர் கேட்டிருக்காங்க. சோ நம்ம சில காம்ப்ளிமெண்டா இன்னைக்கு பவானி சிஸ்டருக்காக நம்ம குக்கீஸ் பண்ணி தர போறோம். இது பிசினஸ் மைண்ட்ல பண்ணல. சோ நம்ம வீட்டுல ஒரு சிஸ்டர் வந்து பிரெக்னெண்டா இருந்தா நம்ம எதாவது பண்ணி கொடுப்போம்ல. சோ அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் இன்னைக்கு இந்த குக்கீஸ் பண்ண போறேன். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். நான் இந்த 60 லிட்டர்ஸ் OTGக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. இது அமேசான்ல ஸ்டாக்கே இல்லை. ஸோ நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி 1.5 மாதம் கழிச்சு தான் இது ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் நான் இமீடியட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹோம் பேக்கிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்க. ரொம்ப நான் வந்து பேஷனாக எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொஃபஷனாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பேஷன் ஆக்கிட்டு நல்லா அதில் வந்து ஃபார்மாக அது வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம நேர்த்தியாக அந்த வேலையை கற்றுக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயம் தான் பேக்கிங். உனக்கு சுட்டு போட்டாலும் பேக்கிங்கே வராது, தயவு செஞ்சு அதில் ட்ரையே பண்ணாதான்னு சொல்லி என்னை ஒரு காலத்தில் மட்டன் தட்டினப்போ அது எப்படி நம்மளுக்கு வராமல் போயிடும், அவ்வளோ பெரிய விஷயமா என்ன எவ்வளவோ பண்ணுறோம், பேக்கிங் வராதா அப்படின்னு ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து கிளாஸுக்கு போய் நான் கற்றுக்கிட்டேன். கேக்ஸ், கப் கேக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்ட வச்சுக்கோங்க. பட் எனக்கு இந்த குக்கீஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சதுக்கு காரணம் விவான் குட்டி தான். அவனுக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய பிஸ்கெட் சாப்பிடுவான். இது ஸ்டோர் பாட் கடையில் வாங்குற பிஸ்கெட் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுவாங்க தெரியாது இல்லையா. அதுக்காக தான் நான் மெயினாக அவனுக்கு வந்து பேக் பண்ண ஆரம்பித்தேன் குக்கீஸ். பட் அது நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதே மாதிரி நம்மளோட என்ன சொல்ல சப்ஸ்கிரைபர்ஸாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி அக்கா எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனைக்கும் நான் பெரிய விஷயமா இன்னும் நான் வந்து எடுத்துகிட்டு போகலை. ஸோ அப்படி வந்த ஒரு ஆர்டர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணாங்க பவானி சிஸ்டர். அக்கா எனக்கு வந்து டீயில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி எனக்கு குக்கீஸ் வேணும், ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் எவ்வளோக்கா ரேட் அப்படின்னு கேட்டப்போ காசெல்லாம் வேண்டாமா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு சிஸ்டருக்கு நான் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ்லாம் வாங்கிட்டு பார்த்தா நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ அழகாக நான் வந்து வீட்டிலேருந்து பண்ணி கொடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு நான் எனக்கு ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் vlogல பார்க்க போகிறீங்க. யாராவது நம்மளை வந்து உனக்கு இந்த விஷயம் வராது, உனக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாதுன்னு சொன்னால் அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு சின்ன ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட கருத்து வந்து தப்பாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் வராதுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ மற்றவங்க டிசைட் பண்ணுறதுல கிடையாது. அதனால் உங்களுக்கு ஏதாவது விஷயம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தோல்வியோ வெற்றியோ அதை வந்து அடுத்த பட்சம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை மட்டும் விட்டுறாதீங்க. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ராயல் 60 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கூட OTG தான் இது. இதில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், பேக் பண்ணிக்கலாம், கிரில் பண்ணிக்கலாம், டோஸ்ட் அண்ட் மெனி மோர் பண்ணிக்கலாங்க. மோட்டரைஸ்ட் ரோட்டிசரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் ரோஸ்டிங்க்கு அதே மாதிரி மீட் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கன்வெக்ஷன் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூனிஃபார்மாக ஹீட் ஆகுங்க. மொத்தம் 3 ஹீட்டிங் மோட்ஸ் இருக்குது. டாப் ஹீட்டிங், பாட்டம் ஹீட்டிங் அண்ட் டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங். ஸோ மொத்தமாக நீங்கள் உங்களுக்கு 3 ஹீட்டிங் மோடிங் செலக்ட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அது பார்த்துக்கலாம். அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் டெம்பரேச்சர் ஃப்ரம் 100 டிகிரி செல்சியஸ் டு 250 டிகிரி செல்சியஸ் நீங்கள் வச்சுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்யூவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக நீங்கள் பன்னீர் டிக்காலாம் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க இல்லையா, இப்போ மாமியாரும் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ வந்து இப்போது சந்தனம் குங்குமம் வச்சு நம்மளோட பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறைய வந்து கோதுமை மாவில் குக்கீஸ் பண்ண போகிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா விவான் குட்டிக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் எங்கள் மாமியாருக்கும் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால கொஞ்சம் நிறைய பண்ண போகிறேன். அதே மாதிரி நம்மளோட பவானி சிஸ்டருக்கு சேர்த்துட்டு நம்ம வீட் குக்கீஸ் தான் பண்ண போகிறோம். சால்ட் குக்கீஸ் இல்லை, இது ஸ்வீட் குக்கீஸ் தான். ரொம்ப சால்ட் வேண்டாம், விவான் குட்டி சாப்பிட மாட்டனால இந்த வாட்டி ஸ்வீட் குக்கீஸ் ப்ரௌன் சுகர் போட்டு தான் பண்ணுறோம். அண்ட் நம்ம கேரட் ஹல்வா பண்ணோம்ல, அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு. ரேவந்த் பாதி காலி பண்ணிட்டா, விவான் குட்டிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நேற்று நான் ஒரு vlog அப்லோட் பண்ணியிருப்பேன், அதில் வந்து ரெசிபி இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக கடையில் கிடைக்கிறத விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் ரெசிபி அந்த வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். விவான் குட்டிக்கு கார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு புது கார் வாங்கி கொடுத்து அதை வச்சு செம்மையாக ஆட்டம் போட்டுட்ருக்காரு. நம்ம சிஸ்டர்ஸ் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கிளாத் டைப்பர் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க விவானுக்குன்ட்டு. லவ்லா பிராண்டில் ரியூசபிள் பேம்போ சார்கோல் பேபி கிளாத் டைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீக் கார்டு இருக்குது, ஹை அப்சர்ப்ஷன் இருக்குது, அதே மாதிரி ஸ்டெயின் ப்ரூஃப் அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குதுங்க. அண்ட் நீங்கள் 3 months ப்ளஸ் ஏஜில் இது யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த கிளாத் டைப்பரை யூஸ் பண்ணிக்கிற ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எலாஸ்டிக் வந்து சைடில் டபுள் லீக்கேஜ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது உங்களுக்கு. இந்த டைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ஜஸ்டபிள் அண்ட் ஸ்னக் ஃபிட்டுங்க. ஸோ பேபி வளர வளர சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்னாப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள்
அட்ஜஸ்ட் பண்ணி குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 3 monthsலேருந்து நீங்கள் அப் டு 3 years வரையும் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்து சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னாப்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம், மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் கூட. ஸோ லாங் ரனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ்லாப் வெப்சைட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது. நான் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக நிறைய பிரிண்ட்ஸோடு இருக்குது. ஸோ நல்ல கலர்ஃபுல்லான பிரிண்ட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ குக்கீஸ் நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய பட்டர் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம்னு நான் எனக்கு காட்டுறேன். லாஸ்ட் டைம் நம்ம வந்து சால்ட் அண்ட் ஜீரா பிஸ்கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, கோதுமை யூஸ் பண்ணி. இன்றைக்கி வந்து நார்மலாக ஸ்வீட் பிஸ்கட்டே பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய பண்ண போகிறேன்றதுனால 200 grams வந்து நான் பட்டர் எடுத்துருக்கேங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் அப்படின்னா நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகிடும். அதை மெல்ட்னா வந்து நம்ம விஸ்க் பண்ணுறப்போ நல்லா சாஃப்டாக வந்து கரைஞ்சிரும். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற ஒரு பட்டரானால் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வரவில் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 200 grams பட்டருக்கு நான் வந்து 1 cup ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன். ஸோ ஒயிட் சுகர் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மோஸ்ட்லி எல்லா குக்கீஸுமே ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம். ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகணும். ஸோ நான் பண்ணுற குக்கீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்லெஸ் குக்கீஸ் தான். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து எக் சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 cup கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்ல பியூரான நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை மாவு தான். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஏன்னா சின்ன சின்னதாக வந்து ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்கிறது கட்டி கட்டியாக இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் எந்த மாவு சேர்க்குறதா இருந்தாலும் ஜலிச்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி நம்ம 3 cup கோதுமை மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோதுமை மாவு வேண்டாம், மைதாவில் தான் பிஸ்கட் வேணும்னா நீங்கள் இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக அப்படியே 3 cup மைதா சேர்த்துக்கலாம். இல்லை வந்து பாதி மைதா பாதி கோதுமை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி. ஸோ 1/2 spoon பேக்கிங் பவுடர், 1/4 spoon பேக்கிங் சோடா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லபடியாக எல்லாத்தையும் வந்து கையிலேயே நம்ம கோதுமை மாவு சப்பாத்திக்கு எப்படி பேசி அது மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு நல்ல குக்கி டோக்கு வந்து அந்த ஃபார்ம் கொண்டு வரணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு 1 spoon பால் கூட சேர்த்துக்கலாம். பட் நான் பால் சேர்க்குறேன், எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. பொதுவாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணணும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், உங்கள் பேஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக நடக்கிற விஷயமே கிடையாது இல்லையா. மோஸ்ட்லி நிறைய அப்டக்கல்ஸ் வரும். பட் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, ஒரு நல்ல வெறி இருக்குன்னா நீங்கள் வந்து விடாமல் முயற்சி பண்ணுங்கள். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவலாக 180 degrees டாப் அண்ட் பாட்டம் 2 ராடையும் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஒரு 12 minutesக்கு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் இருக்கட்டும். ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசைஞ்சதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ கோதுமை மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த குக்கீஸ் ஃபார்ம் கொண்டு வரலாம். உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்தால் அதை வச்சு குக்கீஸ் நீங்கள் பண்ணலாம். பட் நான் ஜஸ்ட் பிளெயினாக வச்சு இந்த குட் டே பிஸ்கட் மேலே ஒரு டெக்ஸ்சர் வரும் இல்லையா, அந்த மாதிரி டெக்ஸ்சர் கொடுக்க போகிறேன். ஸோ பேனில் வந்து நான் பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போ குக்கீஸ் வந்து ரெடி பண்ணி ஷேப் பண்ணி வைக்க போகிறோம். உங்களுக்கு பேக்கிங்கில் வேறு ஏதாவது ரெசிபி போடணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து அந்த ரெசிபி போடுறேன். உங்களுக்கு கேக்கோ இல்லை டீ கேக்கோ இந்த மாதிரி ஏதாவது கேக் ரெசிபிஸ் வேணுமா இல்லை கப் கேக்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் கரெக்டான ஃபார்மில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு டிப் என்னென்னா நம்ம ஈக்குவலாக போர்ஷன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி குக்கீஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து பெரிய ஸ்பூனில் இந்த மாதிரி அழகாக வந்து நீங்கள் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாவை நீங்கள் உருட்டி எடுத்திங்கன்னா எல்லா குக்கீஸுமே ஈக்குவல் சைஸ்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரே வெயிட்லேயும் இருக்கும். ஸோ இது ஈவன் பேக்கிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரே சைஸில் தான் நம்மளுக்கு எல்லா குக்கீஸுமே பேக் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குக்கி பேக் ஆகாமல் ஒரு குக்கிக்கு ரொம்ப ஓவர் பேக்கட் ஆகாமல் ஈவனாக வந்து உங்களுக்கு ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக பேக் ஆகும். நீங்கள் இந்த பேக்கிங் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க போகிறீங்க இல்லை ஹோம் பேக்கர் ஆக போகிறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு நல்ல ஓடிஜி வாங்கிக்கோங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அகர ஓடிஜி வாங்கணும் அப்படின்னா அதுக்கான பேங்க் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். விலையும் பார்த்திங்கன்னா நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லா மாவையும் நம்ம வந்து இப்போ பாருங்கள் இந்த குக்கீஸ் ஃபார்மில் வந்து உருட்டி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இன்னொரு ட்ரேக்கு மாற்றிட்டு இப்போ ஒரு சின்ன டெக்ஸ்சர் மட்டும் கொடுத்துக்கலாம். நான் வந்து நிறைய குக்கி கட்டர்ஸ் வந்து வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு அதுக்கு மேலே வச்சு எடுக்க வேண்டியது. ஸோ நான் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குட் டே பிஸ்கட் அந்த ஒரு ஷேப்பில் கொண்டு வரதுனால இப்போ அதை நான் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து கிட்ஸுக்கான குக்கீஸ் பண்ணுறப்போ அதை நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் உங்களோட கமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டே தான் இருக்கேன். வீட்டில் குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறப்போ நம்மளுக்கு சம்டைம்ஸ் டைம் கிடைக்க மாட்டேன்னு சுத்தமாக. ஸோ ட்ரஸ்ட் மீ, நான் வாய்ஸ் ஓவர் கூட பார்த்திங்கன்னா 2-3 மணி
வெயில் உட்காந்து கொடுத்துட்டு நான் போய் தூங்க போவேன். அதனால சம்டைம்ஸ் நல்லா கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்போ எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ஒட்டுமொத்தமாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் வந்துன்னா இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் நல்ல நல்ல விஷயங்களோட உங்கள் முன்னாடி வருவாங்க. ஸோ இப்போ டெக்ஸ்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் நைஃப்பில் இந்த மாதிரி நான் அந்த குட் டே பிஸ்கட் மேலே டெக்ஸ்சர் வரும் இல்லையா, அந்த டெக்ஸ்சர் கொடுக்குறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கையிலே பண்ணிடலாங்க. குக்கி கட்டர்ஸ் வந்து இருந்தால் தான் குக்கீஸ் பண்ணணுமான கிடையாது. உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைனா கையில் கூட உருட்டி வச்சுக்கலாம். பட் வந்து நீங்கள் சேல் பண்ணுறப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாயிருக்கும்ல, அதனால் நீங்கள் மைட் பி அது கூட வாங்கி வச்சுக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து கையில் இந்த மாதிரி உருட்டி டெக்ஸ்சர் கையிலே கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லா குக்கீஸ்க்கும் நம்ம டெக்ஸ்சர் கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம இப்போது ப்ரீ ஹீட்டான அந்த ஓவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பேக் பண்ணுறப்ப வீடே கம பட்டர் ஸ்மெல் வருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா பியூர் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எண்ணெயோ இல்லை வேறு எதுவும் யூஸ் பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வாயில் வச்சு அப்படியே நல்லா வந்து கரையிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் விவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அது குக்கி. ட்ரே உள்ளே வச்சுட்டோம் இல்லையா, நம்ம ஆஸ் யூஷுவலாக 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 12 to 15 மினிட்ஸ்க்கு வச்சு பேக் பண்ணிக்கலாம். நான் வந்து மிடில் அந்த ரேக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். அடி ரேக்கில் வச்சா நம்ம பிஸ்கட் அடியில் ரொம்ப டார்க் ஆகிடுது. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கொடுத்த ஒரு டிப் தான், ரொம்ப நன்றிங்க. ஸோ மிடில் ரேக்கில் வச்சுருக்கேன். இப்போ ரொம்ப ஈவனாக பேக் ஆகி அந்த கலரும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் நல்லா அதை கூலானதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி நம்ம சிஸ்டர் கொடுத்துடலாம். நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து போர்ட்டலில் போட்டு அமுச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, இனிமேல் நான் உங்கள்கிட்ட தான் ஆர்டர் பண்ணுவேன், உங்கள்கிட்ட என்னென்ன பிஸ்கெட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா லிஸ்ட் அனுப்புங்க சிஸ்டர், எனக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சொல்லி அவ்வளோ அழகாக ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததா, அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கேட்டாலும் நமக்கு மனசு நிறைவாக இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு பிஸ்கெட் வந்து இவான் குட்டிக்கு எப்போவுமே கொடுப்பேன். ஸோ அதில் ஒரு குட்டி பிஸ்கட் நான் வந்து உருட்டு வச்சுருப்பேன், கடைசியாக அதை எடுத்து அவன்கிட்ட கொடுப்பேன். ஸோ அது அவனுக்காகவே பேக் பண்ண மாதிரி இருக்கும். அவன் வந்து கை இப்படி வச்சு நல்லா இருக்குன்னு சொன்னான்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம பண்ணுற பிஸ்கெட்ஸ். ஸோ இந்த குக்கீஸ் வந்து உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி எனக்கு நல்ல ஃபீட்பேக் கிடச்சிது. கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கிறப்போ அதோட என்ன சொல்கிறது இம்பேக்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பட்ட கஷ்டம்லாம் போன மாதிரி இருக்கும். ஒரு சின்ன முயற்சி, கண்டிப்பாக இது ஒரு நல்ல பிஸ்னஸ் நான் வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வருவேன் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து எனக்கு பிளஸ் பண்ணுங்கள். இப்போ பாக்ஸில் போட்டலாம். நான் இதுக்கு சேல் பண்ணுறதுக்கு பாக்ஸில் எதுவும் வாங்கலை. சடியில் கூட பாருங்கள், நல்லா கரெக்டான கலரில் இருக்குது, நல்லா பேக் ஆகிருக்கு உள்ள. ஸோ இதுக்கு சேல் பண்ணுறதுக்கு அந்த நார்மலாக வாங்குவோம் இல்லையா, யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸஸ்லாம் வாங்கலாம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டப்பர்வேர் பாக்ஸ்லேயே நம்ம சிஸ்டர் பவானிக்கு வந்து பிஸ்கெட்ஸ் போட்டு, அதே மாதிரி ஒரு ஜூட் பேக் வந்து எனக்கு ப்ரொமோஷனுக்காக வந்துச்சுங்க. அதில் பாப்பா ஃபோட்டோ போட்ட மாதிரி ஒரு ஜூட் பேக் இருந்தது. இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதிலே போட்டு கொடுத்துட்டேன். ஸோ நம்மளுக்கு வர சின்ன சின்ன விஷயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம திருப்பி கொடுக்கறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மிச்ச பிஸ்கெட்ஸ்லாம் நல்லா ஆன பிற்பாடு பாக்ஸில் போட்டு டைனிங் டேபிளே வச்சுருவேன். இவான் குட்டி போகிற வரப்போ சாப்பிடுவான். என் மாமியார் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும், அவங்களும் சாப்பிடுவாங்க. இது எப்படி 2 நாளுக்கு மேலே இருக்காது, காலியாகிடும். ஸோ எப்படி வந்து கேரக்டரில் ஒரே நாளில் காலி ஆகிடுச்சு, அது இதுவும் காலியாகிடும். ஸோ நம்ம பண்ணி வைக்கிறது பசங்க சாப்பிட்றதுக்கு தான். எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மாமியார் சாப்பிட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க பாருங்கள். எப்படி இருக்குமா, உங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருங்க. கடல் பிஸ்கெட்டோட சூப்பராக. ஸோ பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்னும் சேல் பண்ணுற மாதிரி அந்த பாக்ஸஸ்லாம் வாங்கலதான் நம்ம வீட்டில் இருக்கிற பாக்ஸில் போட்டு இந்த ஜூட் பேக்கில் போட்டு கொடுக்குறேன். இது என்னோட காம்ப்ளிமெண்ட். ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் சிஸ்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.